அனைவருக்கும் வணக்கம். பொன்ராஜ் அவர்கள், அதாவது திமுகவை சேர்ந்த பொன்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகேல இருக்க பெண்களை ரொம்பவே ஆபாசமா பேசியிருக்காரு. என்ன விஷயம் சொல்லியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா, டிவிகேயை ஆதரிக்கிற ஆண்கள் ஃபுல்லா தற்கூரிகள், டிவிகேல இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரிகள் நிறைந்த டிவிகே கட்சி. அதாவது டிவிகேல இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விபச்சாரிகள்ன்ற மாதிரி கொச்சையான வார்த்தைகளை இந்த ஈனப்பைய பொன்ராஜ் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. இந்த பொன்ராஜ் யாரு? இந்த பொன்ராஜோட பின்னணி என்ன? எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? இந்த பொன்ராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பாருங்க. ஒரு கட்சி இருக்கு, டிவிக்குன்னு கட்சி ஒன்று உருவாயிருக்கு. இந்த கட்சி வந்து ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்துக்கும் வரல. அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை எவ்வளவு கேவலமா விமர்சிக்கிறாங்க நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்கன்னா, அந்த கட்சியில இருக்க ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரிகள் அப்படின்ற மாதிரி பொன்ராஜ் அவர்கள் பொது வலைதளங்கள்ல எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஊடகவியலாளர், ஒரு செய்தியாளர் நேரடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பொன்ராஜை கால் பண்ணி, நீங்க எப்படி ஒட்டுமொத்த டிவிகே பெண்களையும் நீங்க இப்படி குறை சொல்லுவீங்க? ஒட்டுமொத்த டிவிகே உங்க பெண் கூட அந்த கட்சியில இருக்கலாம், உங்களோட உறவினர்கள் கூட அந்த கட்சியில இருக்கலாம், என்னோட அக்கா கூட இருக்கலாம், என்னோட தங்கை கூட இருக்கலாம், எப்படி இதை சொல்லுவீங்க? நீங்க மரியாதையா இதை வாபஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் நான் வாபஸ் வாங்க முடியாது. உண்மையாவே விபச்சாரிகள் நிறைந்த ஒரு கூட்டம் தான் டிவிகே கட்சி அப்படின்ற மாதிரி ஆபாசமாக எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபாசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினாரு இந்த பொன்ராஜ் அவர்கள். இந்த பொன்ராஜ் யாரு? எதற்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பொன்ராஜை விட்டு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏதோ அப்துல் கலாமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஏவா இருந்திருக்காரு. அப்துல் கலாமுக்கு ஆலோசகராக இருந்த ஒரே காரணத்துக்காண்டி, அந்த நல்ல மனுஷனுக்காண்டி இந்த மாதிரி ஈன பையன்களை விட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஈன பையன் பேசலான்னு நீங்க தப்பா நினைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு பெண்ணை விபச்சாரி, அதாவது ஒட்டுமொத்த டிவிகே பெண்களையும் விபச்சாரி சொல்ற ஒருத்தவனை இதற்கு மேல ஆபாசமா பேசினா எனக்கு தான் அசியம். அதனாலதான் நான் பேசாம விட்டேன். இவன் பேசுனதே தப்பு. ஆனா இவனுக்கு ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா சீமான், சாட்டை துரைமுருகன். சீமான் என்ன சொல்றான்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் சொல்றாரு, சீமான் டிவிகே பெண்களை விபச்சாரின்னு சொன்னவனையே எல்லாரும் கொதிச்சு எழும்புறாங்களே, அந்த பொன்ராஜ் சொன்னது சரிதான், ஒட்டுமொத்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் இது. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகே நண்பர்கள், அதாவது டிவிகே சேர்ந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் விமர்சிக்கிறாங்களாம், சீமான் குடும்பத்தினர் விமர்சிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம சீமானை தாண்டி சீமானை வந்து என்ன சொல்றா, சீமான் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிகே நண்பர்கள் அப்படிதான், நான் வந்து டிவிக்கு விமர்சிக்கிறேன், அதெல்லாம் டிவிக்கு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. கரெக்டான விஷயம், நியாயமான விஷயம். இவர் இந்த ஓட்டு, இதற்கு முன்னாடி விஜய் வந்து தளபதி கையில் மையை எடுக்கவா கையில் மையை எடுக்கவான்னு சொல்லி அந்த மைக்கு சின்னத்தை வந்து விஜய் வந்து ப்ரொமோஷன் பண்ணி எப்படி நாடாளுமன்றத்தை தேர்தல் வாங்கினாரோ, இப்போ இந்த அரசியல் கட்சி நெருங்கினதுக்கப்புறம் சீமானவர்கள் என்ன செய்யறாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அவங்க மனைவியை திட்டினாங்களாம், அஜித் அவர்களை மனைவியை திட்டினாங்கன்னு சொல்லி இந்த அஜித் அவர்களோட ஓட்டையும் சிவகார்த்திகேயன் அவர்களோட ஓட்டையும் வாங்குவதற்காக பொய்யா இந்த டிவிகே கட்சியில் இருக்க கட்சி வந்து ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்துக்கும் வரல. அந்த ஒட்டுமொத்த பெண்களையும், அதாவது டிவிகே கட்சியில் இருக்க ஒட்டுமொத்த பெண்களையும் விபச்சாரின்னு ஒருத்தன் சொல்றான். அதை கேட்க ஏன்டா விபச்சாரின்னு சொல்ற? உங்க வீட்டு ஒரு பெண் இருக்கு. இப்போ எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து திமுக ஓட்டு போடுவார், அம்மா வந்து அதிமுக ஓட்டு போடணும். அங்க இருக்க 20க்கு உட்பட்ட பெண்கள் அனைவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டை முதற்கொண்டு எங்க அம்மாவா இருக்கட்டும், இல்லை அக்காவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சூழ்நிலையில இந்த ஒட்டுமொத்த டிவிகே பெண்களையும் விபச்சாரின்னு சொல்ற ஒருத்தவனை இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி ஆதரிக்க முடியும்? எதற்காக ஆதரிக்கலாம்? சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராஜுக்கு அப்படி ஒரு முட்டு கொடுக்குறாப்புல. எதற்காக அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க வந்து டிவிக்கு காரங்க விமர்சிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களை டிவிக்கு வந்து கடுமையாக விமர்சித்து நாம் தமிழருக்கு அவங்க மனைவியை விமர்சிக்கிறாங்க. அதற்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திமுக விமர்சிக்கும் போது நீங்கள் பண்ணுறது சரியா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நாம் தமிழர் கட்சியை டிவி கட்சி எந்த சூழலை எதிர்த்துருச்சு? ஆரம்ப காலகட்டத்தில் விஜயோட ரசிகர்கள் ஃபுல்லாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க. நான் முதற்கொண்டு நாம் தமிழர் கட்சியில் நாடாளுமன்றத்தில் வேலை பார்த்துருக்கேன். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஐடிவிங்கில் இருந்து அவருக்கு வந்து தேவையான ஓட்டுகளை நான் வாங்கி கொடுத்துருக்கேன், பல ஓட்டுகள் வாங்கி கொடுத்துருக்கேன். விட்டு வெளியே வரதுக்கு காரணம் என்ன? இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ஃபுல்லாமே ஒரு மாற்று கட்சி வேணும், ஒரு மாற்றம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தேடி தெரியும் போது விஜய் என் தம்பி எனக்கு மைக் சீனை வந்து கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவர் பாட்டு மூலியமா என்னோட கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு விஜய் அவர்கள் மைக்க கையை எடுக்கவா அப்படின்ற மாதிரி ஒரு பொய் பிராட உச்சக்கட்டத்தை பேசி கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாமல் டிவிக்கு கட்சிகள் ஓட்ட வாங்கலையா? விஜய் தொண்டர்கள்லாம் அப்போ உங்களுக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு தொண்டர்கள்லாம் விபச்சாரிகள், வர்ச்சுவல் வாரிசுலாம் கேவலம் கட்டவங்க. இப்போ உங்களுக்கு அப்போ வந்து நல்ல, இப்போ என்னன்னா இவங்க ஒரு ட்ரிக் பயன்படுத்தாங்க. நாம் தமிழ் கட்சி ஒரு ட்ரிக், பெரிய ட்ரிக் என்ன தெரியுமா? நல்லா ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. எல்லாருமே தயவுசு சிந்திங்க. இவங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க. இதுதான் ஒரு பிரச்சனை இந்த சமூகத்தில். வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு, நான் எதுக்கு இப்படி பேசலாம், நாளைக்கே இப்படி பேசலாம், யாருமே சிந்திக்கிறதே கிடையாது. அதை விட்டு போட்டு சீமான் இப்படி பேசிட்டாரு, நாளைக்கு இப்படி பேசணும், அந்த விஷயத்தை மறந்து போட்டு சீமான் பண்ணி ஓடுறது முப்பாட்டுங்க தயவு செஞ்சு. எதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடி எப்படி விஜய் ஒரு பகடகாயை பயன்படுத்தி பல ஓட்டுகள் வாங்கினாரோ, அதே மாதிரி இந்த தேர்தலில் சீமான் அவர்கள்
இந்த சிவகார்த்திகேயனும் அஜித்தையும் பயன்படுத்தி அஜித் ரசிகர்கள் ஓட்டு எனக்கு வேணும், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எனக்கு ஓட்டு வேணும் அப்படின்ற மாதிரி விஜய்க்கும் அஜித்துக்கும் உள்ள பகையை பயன்படுத்தி சீமானவர்கள் மேடைக்கு மேடை பேசுறாரு. அஜித்தோட பிள்ளைகளை வந்து டிவிகேயோட தொண்டர்கள் வந்து படும் கேவலமா சமூக வலைத்தளங்களை சித்தரித்து பேசுனாங்க. அதெல்லாம் சரியா? சிவகார்த்திகேயனோட பெண்ணை வந்து சிவகார்த்திகேயன் மனைவியை சித்தரித்து பேசுனாங்க, இதெல்லாம் சரியா? அப்படி இப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்றேன், இந்த அஜித் ரசிகர்களும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சீமா பேசுறது நல்லவேன்னு நினைச்சு போட்டு தயவு செஞ்சு போயிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி விஜய் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் ஆதரவா இருக்கிறாரு, அஜித்லாம் ஒரு ஆளா, அஜித்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மராட்டியன், அவனுக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பயங்கரமா கேவலமா வந்து பாத்தீங்க போனா அஜித்தை விமர்சிச்சு போட்டு டிவிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து கூட்டணிக்கு ஆதரவு கிடையாது, அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி நாங்கள் மதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோன்னே இப்போ நாம் தமிழர் கட்சியினர் கடுமையா விஜய் விமர்சிச்சதுக்கு அப்புறம் தான், நல்லா கேட்டுங்க, நாம் தமிழர் கட்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை, இல்லைனா ட்ரெயினில் அடிப்பட்டு செத்து போயிடுவேன், லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி மேடைக்கு மேடை விஜய் அவங்களை தற்கூறுன்னு சொல்லி அனில் குஞ்சுன்னு சொல்லி விமர்சித்ததுக்கு அப்புறம் தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது விஜயோட தீவிர தொண்டர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சீமானவர்களையும் சரி சாட்டை துரைமுருகனும் சரி அவங்க சார்ந்தவங்களும் ஓட்டுற ஆரம்பிக்கிறாங்க. நேரடியாக எந்த ஒரு வன்மத்தை இவங்க ஒரு ஆளாவே கணக்கு எடுக்கலை, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரவுடி தான் மாதிரி பல மேடைகளை மேடை போட்டால் விஜய் அவர்கள் பேசுறது. நான் நினைக்கிறேன் எதற்காக நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துக்குமே திமுக எதிர்க்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சோன்னு சொன்ன ஒரு வாய் இப்போ முழு நேர வேலையாக திமுகவோட காசை வாங்கிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் டிவிக்கே எதிர்க்கிறாங்க. எவன் ஒருவன் அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறானோ அவரே இந்த உலகமா, எவன் ஒருவன் அதிகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறானோ அவனே இந்த உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான அறிஞர் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா இந்த பொன்ராஜ் அவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் அவர்கள் வந்து அப்துல் கலாமோட பிஏ, அப்துல் கலாமோட ஆலோசனை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னன்னா ஏதாவது கட்சி புதுசாக ஆரம்பிச்சா அங்கே போய் துண்டை போட்டுட்டு அந்த கட்சியில் வந்து யாராவது அவங்க போஸ்டிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது போஸ்டிங் கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமமுக போய் ஒரு போஸ்டிங் புதுசாக ஆரம்பிச்சாலும் நல்ல போஸ்டிங் கிடைக்குன்னு போனார், அங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக போனார், அங்கேயே அதிமுக போனார், அங்கேயும் கிடைக்கல. இப்போ லாஸ்ட்டாக வந்து திமுகவில் தஞ்சம் அடைஞ்சிக்க திமுகவுக்கு செம்பு தூக்குனா எனக்கு ஒரு எம்பி சீட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்துல் கலாமோட பிஏன்னு எனக்கு தெரிஞ்சு தண்ணி ஏதாவது ஓட்டு கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கையில் இந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணுறாப்புல. நாளைக்கு பொன்ராஜ் அவர்கள் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கேவலமாக சித்தரிக்கிறாங்கன்னா அதுதான் தெரிஞ்சுக்கூட. திமுக ஆட்சி ஆல்ரெடி 5 வருஷம் கொடுத்து சீரழிஞ்சு போச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு இந்த மாதிரி பாருங்க, பொது வலைத்தளங்களில் பொது சேனலில் ஒரு மனுஷன் ஒட்டுமொத்த டிவிக்கு பெண்கள் எல்லா டிவிக்கு ஆதரிக்கிற அனைத்து பெண்களுமே பச்சாரின்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு இருக்குது. அவனை கைது பண்ண வேணாமா? புகார் அளிச்சாச்சு அவன் ஆல்ரெடி டிவிக்கே சேர்ந்த விஜய் அவர்கள் புகார் அளிச்சிட்டாரு. அந்த புகார் அளிச்சிருக்கு சரி, சீமான் அவர்கள் நல்லவர் கெட்டவர் ஒரு நடுநிலைவாதின்னு சொல்கிற சீமான் அவர்கள் தயவுசெய்து ஒரு வார்த்தை தப்பு, நீ வந்து என்னோட தனிப்பட்ட ரீதியில் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனால் நீ பேசுறது தப்புடா அப்படின்னு சொல்லிக்கலாமா இல்லையா? பொன்ராஜ் பேச சரின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களாம் எந்த அளவுக்கு வன்மம் பிடிச்சவங்க எந்த அளவுக்கு கேவலம் கெட்டவங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாராம். என்ன காரணம் போனால் சீமானே ஒரு பாலியல் குற்றவாளி. சீமான் ஒரு பெண்ணை விஜயலட்சுமி ஒரு பெண்ணை 6 தடவை கருகலப்பி செஞ்சு அந்த பெண்ணிட்ட மன்னிப்பு கேட்டு இன்ன வரைக்கும் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட வழக்கு போயிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். சாட்டை துரைமுருகன் ஒரு குற்றவாளி. என்ன குற்றவாளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை ஏமாற்றி பணம் பறிச்சதா குற்றம் இருக்கு அவர் மேலே. அது இடுமாவனம் கார்த்தி ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு பெண்ணை கற்பழிச்சு விட்டு கல்யாணம் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஒரு கட்சியை வச்சு போட்டு இப்படி முக்கியமான ஆளுகள் போல கேவலம் கட்டமான வேலைகளை பார்த்து போட்டு மற்றவங்களை பெண்களோட பாதுகாப்பு இவங்க பேசலாமா? பேச என்ன தகுதி இருக்குன்ற